வந்ததும் வராதம்மா துப்பாக்கி பக்கத்துல வந்து நிக்கிறீங்களே. உன்னை விட கொஞ்சம் அதிக நாள் என் கூட வாழ்ந்துருச்சுல்ல அந்த அபிமானம். அட நான் என்னமோ சின்ன பொண்ணுக்கு பக்கத்துல நிக்கிற மாதிரி இல்ல மூஞ்சிய உம்முன்னு வச்சுக்கிறேன். பழைய பழக்கமெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு பார்த்தேன். கூடவே வாழ்ந்தவங்க பல வருஷம் பிரிஞ்சிருந்து மறுபடி ஒண்ணு சேர்ந்தா என்ன உணர்ச்சி ஏற்படுமோ அதே உணர்ச்சி தான் இதுகளை பார்க்கும் போதெல்லாம் ஏற்படுது. என்ன கட்டில் மேல பாசம் பிறந்துருச்சா? என்ன என்ன சாதாரண கட்டிலா? என் பாட்டம் குட்டெல்லாம் இந்த கட்டில தானே படுத்திருந்தா? ஏன் நமக்கு கல்யாணம் முடிஞ்சோன்னு முதல்ல நீ இந்த கட்டில தானே வந்து உட்கார்ந்த? நம்ம பையன் இந்த கட்டில தானே பிறந்து என்ன தனியா போடான்னு உதைச்சு தள்ளி விட்டான். இந்த கட்டிலுக்கு மட்டும் வாயிருந்தா எவ்வளவு கதை சொல்லும். அத பாரு மீச நரைச்ச மாதிரி ஆசை நரைச்சு போச்சாடான்னு இந்த கட்டில என்ன பார்த்து கேலி செய்து. என்ன விஷயம்? உங்க மகன் எங்க சார்? அவர் வீட்டுல இல்ல. ஏன்? அவர் விசால கைது செய்ய வந்திருக்கிறோம். யார? உங்க மகன் பேர் தானே ரஞ்சித்? ஆமா. இதான் எங்க சார். மிஸ்டர் தேவர், உங்க சன்னை நாங்க கைது செய்ய வந்திருக்கிறோம். நீங்க ஒரு தீவிரமான தேசியவாதி. கள்ளக்கடத்தல் போல தேசதுரோகமான செயல்களை செய்யறது எவ்வளவு பெரிய குற்றங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட தவறு செய்யறவங்க ஒரே ராத்திரியில லட்சாதிபதி ஆயிடுறாங்க. இதுக்கு பக்கபலமா ஒரு சில தீய சக்திகள் அரசியல் என்ற போரியை கொத்திக்கிட்டு உதவி செஞ்சாங்க. அந்த தீய சக்தி கையிலே தீப்பந்தமா இருந்தவன் தான் உங்க மகன் கடத்தல் இளவரசன் ரஞ்சித். ரொம்ப பேருக்கு பினாமியே அவன்தான் சார். மகன் உனக்கு வாங்கி கொடுத்த நகையெல்லாம் எங்க? அப்பன் தன்னையும் தன் பொருளையும் அழிச்சு புகழ் சேர்த்தான். மகன் அப்பன் தேடிய புகழையெல்லாம் அழிச்சிட்டு பொருள் சேர்த்துட்டான். பாப்பா, உங்க மகன் தேசபக்தருக்கு இப்படிப்பட்ட பிள்ளையா? சிபிஐ ரிப்போர்ட் பார்த்ததும் டிபார்ட்மெண்டாலே நம்ப முடியல சார். இதெல்லாம் என் மனைவிக்கு அவளுடைய மகன் வாங்கி கொடுத்த நகைகள். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தாயின்னா அவனுக்கு உயிர். தேவரையா, நீங்க யாரு? உங்க வீரமான சுதந்திர போராட்ட வரலாறு என்ன? உங்க மகனை ரொம்ப தீவிரமா தேடிட்டு இருக்கிறோம். மன்னிக்கணும், என்ன நடந்தாலும் லேசில விட மாட்டோம். உங்க மகனை உயிரோட பார்க்கணும்னா இங்க வந்த உடனே எங்க கிட்ட ஒப்படைச்சு. எதுக்காக இங்க வந்து?
புரண்ட குழந்தையும் என் தோல்ல புரண்ட துப்பாக்கியும் மோதி பார்க்க போகுது. இவரை காப்பாத்துறதுக்காகவா அன்னைக்கு என் காலில் போட்டு மாங்கல்ய பிச்சை கேட்டேன். காந்திய பெற்றவளும் தாய்தான், நேருவை பெற்றவளும் தாய்தான். அந்த பாக்கியம் நீ செய்கிறீ பாவி பாவி. ஆயுதத்தை வச்சுட்டு நடக்கிறதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டா இருக்கேன். தேசத்துக்காக பாடுபட்டவனுடைய மகனை தேச துரோகி ஆக்கிட்டியா? இந்த பராசக்தியோட பிள்ளைக்கு வேதனையும் சோதனையும் துச்சம். பிறந்த நாட்டை விட பெத்த பிள்ளை பரிசு இல்லை. அங்கே நில்ல. நகராதே. அப்ப போற வழியில மகன் போவான்னு நினைச்சேன். வழி ஒண்ணுதான், வரதாதே. செஞ்ச அப்பா என்ன தடுக்காதீங்க. நான் எந்த முடிவுக்கும் தயாராகிட்டேன். உன்னை பெற்றவன் இந்த மண்ணுக்காக போராடின வேண்டாம். சட்டத்தின் கையில் உன்னை ஒப்படைக்காம விட மாட்டேன். நடிக்காதீங்க, அப்புறம் எனக்கு கோபம் வரும்.
இந்த நாட்டுக்கு ஏற்பட்ட சாபண்டா. உன்ன மாதிரி பிள்ளைகளை பெத்தா தியாகிங்கிற பேரு மாதிரி துரோகிங்கிற பட்டம் வந்துடும். அப்பா, வாழ வழியில் என்ன வாழ்ந்துதான் தீரணும். மரியாதை என்ன விட்டுடுங்க, இந்த நாட்டை விட்டு நான் போயிடுறேன். சொந்த நாட்டுக்கு துரோகம் பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு ஓடுறவன் இந்த நாட்டோட பெருமையை அழகு வைக்கிறவன்டா. உன்னை சட்டத்தின் பிடியில ஒப்படைக்காம நான் விட மாட்டேன். அம்மா, போறதுக்கு முன்னாடி உன்னை பார்த்துட்டு போகணும்னு தான் நினைச்சேன். எங்கடா போற? அம்மா, செஞ்ச தொழில் தப்பா இருந்தாலும் செய்யற எனக்கு நாணயம் ஜாஸ்தி. இந்த முக்கியமான பத்திரத்தை எல்லாம் சேர்க்க வேண்டியவங்க கையில சேர்த்துட்டு வரலான்னு தான் போறேன். சுதந்திரத்துக்காக போராடின ஒருத்தருடைய மகன்டா நீ. அவருடைய மானத்துக்கும் மரியாதைக்கு நீயே எதிரியா இருக்காத. சரணடைஞ்சிருப்பா. அம்மா, அப்பாவோட தியாகத்துல எனக்கு என்னைக்குமே நம்பிக்கை இருந்தது கிடையாது. சஞ்சீத், அவர் சொத்த பூரா இழந்த ஒரு ஏமாளி. உன்னோட முகத்துல துன்பத்தோட நிழல் படிஞ்சப்ப பார்த்து துணிஞ்சிட்டேன். எப்படியும் மாட்டிக்க போறேன். அதுக்காக என்ன வாழ வச்ச கும்பல நான் காட்டி கொடுக்க முடியாது. என்ன விட்டுடுமா? சொல்றது கேளுமா? அம்மா, அம்மா, போகாதே. அம்மா, என்ன விடுமா? இல்ல, நான் உன்னை போக விட மாட்டேன். நீ சரணடைஞ்சே தீரணும். அம்மா, என் காலை பிடிக்காதம்மா. இந்த உலகத்தையே உன் காலடியில வைக்கணும்னு ஆசைப்பட்ட பிள்ளைமானா எல்லாத்தையும் முடிச்சிட்டு உன் காலடியிலேயே விழுந்து என் உயிரை விடுறம்மா. என்ன விடுமா? என்ன காப்பாத்துறதுக்காக நீ துரோகியா மாறேன்னு சொல்ற பாரு. அதை விட என்ன கொண்டுட்டு என் படத்து மேல நடந்து போடா. சஞ்சீத், எனக்கு உங்க அப்பாவோட மானம் தாண்டா பெருசு. என் மேல ஆணை வச்சு சொல்றேன், நீ போக கூடாது. அம்மா, ஆணை வச்சு என்ன நிறுத்தாத. அம்மா, நான் சொல்றேன். அம்மா, நீ எந்த வழியா எங்க வந்து சேருவேன்னு இந்த வேட்டைக்காரனுக்கு தெரியும்டா. உங்க அம்மாவோட கண்ணீருக்கு கட்டுப்படவேனாலும் உங்க அப்பனுடைய துப்பாக்கிக்கு கட்டுப்பட்டு தான் தீரணும். மரியாதையா சரணடைஞ்சிடு. இல்ல சஞ்சீத், சஞ்சீத், அப்பனும் பிள்ளைங்க துப்பாக்கி முன்னால சந்திக்கலாம். ரெண்டுல எது விழுந்தாலும் உன்னால தாங்கிக்க முடியாது. போ, கிட்ட வராதே. போ போ, சொன்ன கேளு, சொன்ன கேளு. போ, அம்மா, அம்மா, அம்மா,
இந்த கோலத்துல பாக்குறதுக்கா பந்தல் போட்டு தோரணம் கட்டி எங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன். நீ போட்ட கோலத்துல உங்க அம்மா விழுந்து கிடக்கிற கோலத்தை பாருப்பா. அவ சிந்தின ரத்தத்துல ஒரு துளிதான்ப்பா நீயும். இதை ஏன்பா நீ புரிஞ்சுக்கல? உங்க மேல தப்பு இல்லப்பா. நாங்க சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தோமே தவிர அதை எப்படி காப்பாத்துறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்கலப்பா. தப்பு எங்க பேர்ல தான். தப்பு எங்க பேர்.